பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 25 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும். இடைக்கால இழப்பீடாக வழங்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பொள்ளாச்சி வாலிபர் திருநாவுக்கரசை 4 நாள் காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி. வழக்கை வேறு மாநிலத்திற்கு மாற்றக்கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். திமுக வேட்பாளர் பட்டியல் மார்ச் 17ஆம் தேதி வெளியிடப்படும் என ஸ்டாலின் அறிவிப்பு. கோவை, மதுரை தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அதிமுக அமைத்துள்ளது மானங்கெட்ட கூட்டணி என தினகரன் கடும் விமர்சனம். அமமுக 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் தொண்டர்களிடையே பேச்சு. தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்தித்து நலம் விசாரித்தார் தமாக தலைவர் ஜி.கே. வாசன். கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் என பேட்டி. பொள்ளாச்சி பாலியல் வன்முறையில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 25 லட்சம் ரூபாயை இடைக்கால இழப்பீடாக வழங்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பொள்ளாச்சியைச் சேர்ந்த சில பெண்கள் ஒரு கும்பலால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டனர். இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வந்தனர். இந்நிலையில் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைத்து அரசாணை வெளியிடப்பட்டது. அதில் பாதிக்கப்பட்ட பெண்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளது. இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இந்நிலையில் திருச்சியைச் சேர்ந்த இளமுகில் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளான பெண்களின் பெயர் விவரங்களையும் அவர்கள் தொடர்பான வீடியோக்களையும் சமூக வலைதளங்களில் இருந்து நீக்கி உத்தரவிட வேண்டுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். இதனையடுத்து பொள்ளாச்சி பெண்களின் ஆபாச வீடியோவை இணையதளங்களில் இருந்து நீக்கவும் மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்ணின் அடையாளத்தை மறைத்து சிபிஐக்கு மாற்றும் அரசாணையை புதிதாக வெளியிட வேண்டும் எனவும் நீதிபதிகள் கேட்டுக் கொண்டனர். பாதிக்கப்பட்ட பெண்ணின் அடையாளத்தை வெளியிட்ட காவல் அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் நீதிமன்றம் பரிந்துரை செய்துள்ளது. பொள்ளாச்சி பலாத்காரம் தொடர்பான வீடியோக்கள், புகைப்படங்களை வைத்திருப்பது குற்றம் என தமிழக அரசு விளம்பரப்படுத்த வேண்டும் என கூறிய நீதிபதிகள் இந்த வழக்கு தங்கள் வரம்பில் வராது என்பதால் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றவும் உத்தரவிட்டனர். மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இடைக்கால இழப்பீடாக 25 லட்சம் ரூபாயை வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைதான முக்கிய குற்றவாளி திருநாவுக்கரசை 4 நாட்களுக்கு சிபிசிஐடி காவலில் வைத்து விசாரிக்க கோவை நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகள், இளம்பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் திருநாவுக்கரசு, சதீஷ் உள்ளிட்ட 4 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். இவர்கள் மீது குண்டர் சட்டம் பாய்ந்ததுடன் வழக்கும் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இந்நிலையில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை குறித்த தகவல்களை பொதுமக்கள் தொலைநகல் மற்றும் தொலைபேசி மூலம் தெரிவிக்கலாம் என சிபிசிஐடி அறிவிப்பு வெளியிட்டது. இதனிடையே முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசு வீட்டில் சிபிசிஐடி போலீசார் சோதனை மேற்கொண்டனர். இந்நிலையில் கோவை தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் திருநாவுக்கரசை இன்று ஆஜர்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனையடுத்து கோவை நீதிமன்ற வளாகத்தில் மகளிர் அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் கூடியதால் பதற்றம் நிலவியது. பாதுகாப்பு கருதி ஏராளமான போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர். நேரில் ஆஜர்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டதால் திருநாவுக்கரசை காணொலி காட்சி மூலம் நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டனர். நீண்ட நேர விசாரணைக்கு பின் குற்றவாளி திருநாவுக்கரசை 4 நாட்களுக்கு சிபிசிஐடி காவலில் வைத்து விசாரிக்க நீதிபதி அனுமதி வழங்கினார். இதனிடையே திருநாவுக்கரசுக்கு எதிராக வாதாடிய வழக்கறிஞர் எலிசபெத் செய்தியாளர்களிடம் பேசுகையில் காணொலி காட்சி மூலம் விசாரணை நடத்தியதற்கு கண்டனம் தெரிவித்தார். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை இன்னைக்கு காலையில கொண்டு வரதா இங்க தகவல் வந்தது. காலையில இருந்து இப்ப 4 மணி வரைக்கும் இங்க வந்து எல்லா வழக்கறிஞர்களுமே காத்திருந்தோம், வரல. அப்போ ஐயா என்னன்னு கேட்கும்போது போலீஸ் காவல் நிலைய அதிகாரிகள் சொன்ன தகவல் என்னன்னாக்கா, குற்றவாளிகளை இங்க கொண்டு வரும்போது தகுந்த பாதுகாப்பு கிடையாது, சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் சொல்லி அவங்க முறையிட்டு சில ஆதாரங்களை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அதனால போலீஸ் கஸ்டடிக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா அவங்க அனுமதி அளிச்சிருக்கிறாங்க. 4 நாள் போலீஸ் கஸ்டடி கொடுத்துருக்குறாங்க. எல்லா வழக்குக்கும் இந்த மாதிரி கிடையாது. ஆனால் சமீபத்தில் வந்தீங்கன்னாக்கா ஒரு உத்தரவு வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையே நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதை வச்சு தான், அதுவும் ஐஎஸ் ரிப்போர்ட் எல்லாம் வச்சு தான் இது கொடுத்துருக்குறோம். சென்சிட்டிவ் மேட்டர் அப்படிங்கிறதுனால இந்த வழக்குக்கு மட்டும் இப்படி கொடுத்துருக்குறோம்னு சொல்லி தகவல் சொல்லியிருக்காங்க.
வழக்கறிஞர்களின் எதிர்ப்புக்கு தலைமை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி விளக்கம் அளித்துள்ளார். நீதிமன்றம் வரும் வழியில் குற்றவாளியின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருந்ததாக குறிப்பிட்ட நீதிபதி, இதன் காரணமாகத்தான் குற்றவாளி திருநாவுக்கரசை காணொலி காட்சி மூலம் விசாரிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் சிபிஐ விசாரணையை கண்காணிக்கவும் வழக்கு விசாரணையை வேறு மாநில நீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரியும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. டெல்லியில் வழக்கறிஞர்களாக உள்ள தமிழகத்தைச் சேர்ந்த ராஜராஜன், வில்லியம் வினோத்குமார் ஆகிய இருவரும் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளனர். அதில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிபிஐ விசாரணையை உச்சநீதிமன்றம் கண்காணிக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட பெண்களின் அடையாளங்கள் வெளியாகாமல் பாதுகாக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பான அனைத்து வழக்குகளையும் வேறு மாநில நீதிமன்றத்தில் விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. புகார் அளித்த பெண்ணின் பெயரை வெளியிட்ட கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க உத்தரவிடவும் கூறப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி கொடூர செயலில் ஈடுபட்டவர்களுக்கு மரண தண்டனை வழங்கினால் மட்டுமே இந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய தீர்வாக அமையும் என சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை கொடுங்கையூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களவைத் தேர்தலில் சமத்துவ மக்கள் கட்சியின் நிலைப்பாடு குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். கொடூர செயலை செய்தவர்கள் உடனடியாக தண்டனை கொடுக்க வேண்டும். உடனடியாக தண்டனை கொடுப்பதுதான் எல்லாருக்கும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த இஷ்யூ கோர் இஷ்யூ the perpetrator should be immediately punished. அது என் டாக்டர் சொன்ன மாதிரி they should be skinned alive. ரொம்ப அதிகமான சொல்லை பயன்படுத்தி விட்டார்கள். இருந்தாலும் மரண தண்டனை பற்றி அடிக்கடி நம்ம சொல்லியிருக்கோம். இந்த செயலை மறுபடியும் செய்யாமல் இருப்பதற்கு அவளுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தே ஆகணும் என்னுடைய கருத்து. அதான் இருக்கு அந்த நிலைப்பாடு சொல்லிட்டு இருக்கோமே. ஆய்வு நடந்து நேர்காணல் இன்னும் 2 நாள் நடைபெறும். அது 2 நாள் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கும். திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து திமுக தலைவர் ஸ்டாலின் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டார். மக்களவைத் தேர்தலையொட்டி திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 10 தொகுதிகளும், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டன. மேலும் மதிமுக, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், ஐஜேகே ஆகிய கட்சிகளுக்கு தலா 1 தொகுதி ஒதுக்கப்பட்டதை அடுத்து மீதமுள்ள 20 தொகுதிகளில் திமுக போட்டியிடுவது என முடிவு எடுக்கப்பட்டது. இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வது தொடர்பான கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக காங்கிரஸ் தலைவர் கே.எஸ். அழகிரி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், ஐஜேகே கட்சித் தலைவர் பாரிவேந்தர் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். அப்போது கூட்டணி கட்சிகள் எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்பதை மு.க. ஸ்டாலின் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டார். மக்களவைத் தேர்தலுக்காக திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளின் இறுதிப் பட்டியலை மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன என்பது குறித்து இப்போது பார்ப்போம். தமிழகத்தில் திமுக போட்டியிடும் 20 தொகுதிகள் அறிவிக்கப்பட்டன. அதன்படி தூத்துக்குடி, தென்காசி, நெல்லை, திண்டுக்கல், தருமபுரி, பொள்ளாச்சி, சேலம், அரக்கோணம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் தொகுதிகளில் திமுக போட்டியிடுகிறது. மேலும் கடலூர், ஸ்ரீபெரும்புதூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், நீலகிரி, வேலூர், தென்சென்னை, மத்திய சென்னை, வடசென்னை ஆகிய தொகுதிகளில் போட்டியிடுகின்றன. காங்கிரஸ் போட்டியிடும் 10 தொகுதிகளும் அறிவிக்கப்பட்டன. கன்னியாகுமரி, விருதுநகர், சிவகங்கை, தேனி, திருச்சி, கரூர், கிருஷ்ணகிரி, ஆரணி, திருவள்ளூர் மற்றும் புதுச்சேரி ஆகிய தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடுகின்றன. மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட 1 தொகுதி ஈரோடு தொகுதியை அறிவிக்கப்பட்டது. இதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட 2 தொகுதிகளில் சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தொகுதிகள் அறிவிக்கப்பட்டன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மதுரை, கோவை ஆகிய 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இதேபோல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாகப்பட்டினம், திருப்பூர் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. நாமக்கல் தொகுதியை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கும், மேலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூர் தொகுதியை இந்திய ஜனநாயக கட்சிக்கும் ஒதுக்கீடு செய்து திமுக அறிவித்துள்ளது.
மக்களவைத் தேர்தல் 18 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் ஆகியவற்றில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களின் பட்டியல் மார்ச் 17ஆம் தேதி வெளியிடப்படும் என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பட்டியலை வெளியிட்ட ஸ்டாலின் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மக்களவைத் தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கை 4 அல்லது 5 நாட்களில் வெளியிடப்படும் என தெரிவித்தார். 20 மக்களவைத் தொகுதிகள், 18 சட்டமன்ற தொகுதிகள் ஆகியவற்றில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் பட்டியல் மார்ச் 17ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார். திமுக தனியாக தேர்தல் அறிக்கை தயாரித்துக் கொண்டிருக்கிறது. முடிவடையக்கூடிய சூழ்நிலைக்கு வந்திருக்கிறது. இன்னொரு 4 நாட்களுக்குள்ளாக அந்த தேர்தல் அறிக்கை முறையாக வெளியிடப்படும். இது 17ஆம் தேதி நாடாளுமன்றத்துக்கு ஒட்டுமொத்தமாக கொடுக்க போகுது. அதே மாதிரி 18 சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருது. அதற்கும் தனியாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் முறையாக வழங்கப்படும். நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர் பட்டியல் வெளியிடுகிற போது இடைத்தேர்தலுக்கான இந்த 18 தொகுதியினுடைய வேட்பாளர்களுடைய பட்டியலை திமுக வெளியிடும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோவை, மதுரை தொகுதிகளுக்கான வேட்பாளர்களின் பெயரை அறிவித்துள்ளது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கோவை, மதுரை மக்களவைத் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. இதனையடுத்து சென்னை தியாகராய நகரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் அக்கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கோவை தொகுதியில் PR நடராஜனும், மதுரை தொகுதியில் சு வெங்கடேசனும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளராக போட்டியிட உள்ளதாக அறிவித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த 2 நாடாளுமன்ற தொகுதியில் நிறுத்தியிருக்கிற வேட்பாளர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியிலே ஏறக்குறைய தோழர் வெங்கடேசன் 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி கொண்டிருக்கிறவர், முழுநேர ஊழியராக இருக்கிறவர். அதேபோல தோழர் PR நடராஜனும் 1968ஆம் ஆண்டு முதல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டு பல்வேறு பொறுப்புகளிலே இருந்து பணியாற்றி இருக்கிறவர். இந்த 2 பேரும் தமிழ்நாட்டிலே வெற்றி பெற்றால் தமிழக நலனை நாடாளுமன்றத்திலே வலுவாக குரல் எழுப்புவதற்கு அவர்கள் போராடுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கோவை வேட்பாளர் PR நடராஜன் 2009 முதல் 2014 வரை கோவை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். எழுத்தாளரான சு வெங்கடேசன் காவல் கூட்டம் என்கிற நாவலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். மக்களவைத் தேர்தலுக்காக அதிமுக அமைத்துள்ள கூட்டணி குறித்து டிடிவி தினகரன் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு துவக்க நாள் நிகழ்ச்சி சென்னை அசோக் நகரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கட்சிக் கொடியை ஏற்றி வைத்த துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அனைவருக்கும் இனிப்பு வழங்கி கொண்டாடினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தகுதி நீக்கம் செய்யப்பட்ட MLAக்கள் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுவது குறித்து ஆலோசனை நடத்தி வருவதாகவும் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் எனவும் குறிப்பிட்டார். மக்களவைத் தேர்தலுக்காக அதிமுக அமைத்துள்ள கூட்டணி குறித்து டிடிவி தினகரன் கடுமையாக விமர்சனம் செய்தார். எங்களுக்கு அம்மாவுடைய தொண்டர்கள் 95% மேல எங்களுக்கு ஆதரவா இருக்காங்க. எல்லாத்துக்கு மேல தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவும் ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்கு. அதை கண்டு எங்களுடைய எதிரிகளும் துரோகிகளும் சேர்ந்து அவங்களுடைய அரசியல் பலம், அரசாங்க பலத்தை வச்சு எங்களுக்கு பல சிக்கல்களை இன்னைக்கு வரைக்கும் உருவாக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி இந்த தடைக்கற்கள் இருக்கிறது தான் எங்கள் இயக்கத்தை எங்களுக்கு பெரிய உரம் போட்ட மாதிரி. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்துச்சு, 25ஆம் தேதி தள்ளி வச்சுருக்காங்க. நிச்சயம் எங்களுக்கு குக்கர்சினம் கிடைக்க போகுது எங்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு. சென்னை சாலிகிராமத்தில் உள்ள தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இல்லத்திற்கு வருகை தந்த தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் விஜயகாந்தின் உடல்நலம் குறித்து விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், எண்ணிக்கையின் அடிப்படையில் என்பதை விட எண்ணங்களின் அடிப்படையில் கூட்டணி அமைந்துள்ளதாகவும் நாளை அல்லது நாளை மறுதினம் தொகுதிகள் குறித்து அறிவிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். எங்களுடைய கூட்டணியினுடைய முக்கிய தலைவர் என்ற முறையிலே அவர்களை பார்க்க இங்கே வந்தேன். கேப்டன் அவர்கள் நல்ல உடல் நலத்துடன் இருப்பதை பார்த்து எங்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி. மேலும் அவர்கள் இருக்கின்ற இந்த கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுடைய நம்பிக்கையை பெற்று அமோக வெற்றி பெறும் என்று இந்த தருணத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். கூட்டணிக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு எண்ணிக்கை ஒதுக்கப்பட்டு நாளைய தினம் அதிகாரப்பூர்வமாக அதை அறிவிக்க இருக்கிறார்கள்.
திருச்சி தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு அளிக்க உள்ளதாகவும் தலைமை அனுமதித்தால் போட்டியிட தயார் எனவும் தமிழக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் கூறியுள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாணவிகளின் விருப்பத்தின் பேரிலேயே ராகுல்காந்தி கலந்துரையாடலில் கலந்து கொண்டதாகவும் இதில் அரசியல் தேர்தல் குறித்து எதுவும் பேசவில்லை எனவும் குறிப்பிட்டார். மேலும் பிரதமர் மோடி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் மற்றும் செய்தியாளர் சந்திப்பில் கூட பேசியதில்லை எனவும் திருநாவுக்கரசர் விமர்சித்தார். திட்டமிடப்பட்டது. இது அங்கு போய் அவர் ஒன்றும் அரசியல் நிகழ்ச்சியாக காங்கிரஸ் நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சியை நடத்தவில்லை. காங்கிரஸ் கமிட்டி சார்பிலும் அந்த விழா நடைபெறவில்லை. இது அங்கு இருக்கிற மாணவிகள், இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகளை அவர்கள் அழைத்ததின் பேரிலே அங்கே போய் அவர்களோட ஒரு இன்ட்ராக்ஷன் மீட்டிங் தான். அவர் ஒன்றும் ஒரு ஸ்பீச் கூட அங்கே கொடுக்கல. 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட பேசல. அவர் பார்லிமெண்ட்லேயே எம்பிக்களுடைய கேள்விக்கு பதில் சொன்னதில்லை. தொலைக்காட்சியோ பத்திரிகையாளர்களையோ தனிப்பட்ட முறையில் சந்திச்சு பதில் சொன்னதில்லை. அப்புறம் 3000-4000 இருக்கிற மாணவிகள் மத்தியில் மாட்டினார்னா அவ்வளோதான், காலி ஆகிடுவார் மோடி. திருச்சி தொகுதியில் என் பேர் வந்தால் நான் நிற்பேன், பேர் வரலைன்னா நிற்க மாட்டேன். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 9 தொகுதிகளில் போட்டியிட விருப்ப மனு தொடங்கியது. தமிழகத்தில் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு கன்னியாகுமரி, விருதுநகர், சிவகங்கை, தேனி, திருச்சி, கரூர், கிருஷ்ணகிரி, ஆரணி, திருவள்ளூர் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு வழங்கல் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தொடங்கியது. வெள்ளி மாலை வரை விருப்ப மனுக்களை பெற்று அன்று மாலையே திரும்ப அளிக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சியினர் விருப்ப மனுக்களை ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். 2 விண்ணப்பங்களை வாங்கிய கராத்தே தியாகராஜன் கன்னியாகுமரி தொகுதியில் ராகுல்காந்தி போட்டியிடவும், சிவகங்கை தொகுதியில் கார்த்தி சிதம்பரம் போட்டியிடவும் விருப்ப மனு அளிக்கப் போவதாக தெரிவித்தார். தமிழ் இலக்க முறை நூலகத்திற்கு சீபா ஆதித்தனார் பெயர் சூட்ட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் பாமக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. சென்னை தியாகராய நகரில் மக்களவைத் தேர்தலுக்கான பாட்டாளி மக்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. அக்கட்சியின் நிறுவன தலைவர் ராமதாஸ் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் முத்தலாக் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், தமிழ் இலக்க முறை நூலகத்திற்கு சீபா ஆதித்தனார் பெயர் சூட்ட வேண்டும், பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரின் விடுதலைக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றிருந்தன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ் மது மற்றும் புகையிலையை முற்றிலும் ஒழிக்க வலியுறுத்தப் போவதாகவும் தனிநபர் மசோதாவால் எந்த பயனும் இல்லை என்றும் குறிப்பிட்டார். தமிழ் இலக்க முறை நூலகத்தை சென்னை எழும்பூரில் உள்ள பள்ளி கல்வி இயக்குநரக வளாகத்தில் அமைக்க வேண்டும். அந்த நூலகத்திற்கு சீபா ஆதித்தனாரின் பெயரை சூட்ட வேண்டும் என்ற திட்டத்திற்கு செயல் வடிவம் கொடுக்கும்படி மத்திய மாநில அரசுகளுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அழுத்தம் கொடுக்கும். 28 ஆண்டுகளாக சிறையில் வாழும் 7 தமிழர்களை விடுவிக்க நடவடிக்கை. இது சம்பந்தமா நம்ம பிரதமரிடம் கோரிக்கை மனு ஒன்று நான் கொடுத்தேன். அந்த பொதுக்கூட்டத்தில் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலன்கள் அவர்களை பாதுகாக்கிறது, அப்புறம் மீனவ நல அமைச்சகம், கச்சத்தீவு மீட்பு, இதெல்லாம் சொல்லியிருக்கோம். வீதாச்சார பிரதிநிதித்துவமே உண்மையான மக்களாட்சி முறை. இது நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது. இதனைத் தொடர்ந்து பேசிய அன்புமணி ராமதாஸ் பொள்ளாச்சி விவகாரத்தில் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் பாமகவின் தேர்தல் அறிக்கையை திமுக காப்பியடிக்க வேண்டாம் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். தொடர்ந்து அதனால எங்க மேல விமர்சனமும் வந்திருக்கு. அதனால இப்போ 4 பேர் குண்டாஸ்ல போட்டிருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு போதாது. கடுமையான தண்டனை யார் யார் இருக்காங்கோ அதுல கண்டறிந்து சிபிஐ முழு விசாரணை நடந்து அதுல யாரு நெட்வொர்க் என்னென்ன இருக்கு முழுமையா விசாரணை நடத்து அதுல அவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருவோம். மத்தியில் ஆளும் பாஜக அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் போனதால்தான் நாள்தோறும் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கின்றனர் என ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தல் பிரச்சாரங்களில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. ஒடிசா மாநிலத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி இன்று பிரச்சாரம் செய்தார். பார்கார் நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் பிரதமர் மோடியின் தலைமையிலான அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத காரணத்தினால் விவசாயிகள் ஒவ்வொரு நாளும் தற்கொலை செய்து வருகின்றனர் என குற்றம் சாட்டினார். விவசாயிகள் மேம்பாடு தொடர்பாக மோடி அரசு அதிகமாக பேசுகிறது, ஆனால் விவசாய கடன் தள்ளுபடியும் செய்யவில்லை, நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்தவும் இல்லை என விமர்சனம் செய்த ராகுல்காந்தி மத்தியில் ஆளும் பாஜக அரசும் ஒடிசாவை ஆளும் பிஜு ஜனதாதளம் அரசும் விவசாயிகளின் பிரச்சினையை தீர்க்க எந்தவொரு நடவடிக்கையையும் எடுக்கவில்லை எனவும் குறிப்பிட்டார்.
மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து முடிவெடுக்கவில்லை என எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையின் பொதுச் செயலாளர் தீபா தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அதிமுகவுடன் கூட்டணி குறித்த உடன்பாடு எட்டப்படாததால் 40 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட ஆலோசித்து வருவதாகவும் குறிப்பிட்டார். எல்லா தொகுதிக்கும் வேட்பாளர் தேர்வு நடத்தப்படும். அது நடத்தின பிறகு எந்தெந்த தொகுதிகளில் நன்றாக செயல்பட முடியும்னு பார்த்து இந்த முடிவுகள் எல்லாம் எடுக்கப்படும். எங்களுடைய பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இப்போ உருவாக்கியிருக்கு. எல்லாருடைய விருப்பத்தையும் ஏற்று இந்த முடிவை எடுத்திருக்கோம். அதிமுகவை எதிர்த்து இந்த முடிவு எடுக்கிறோம் அப்படின்றது கிடையாது. அதிமுகவில் இணைந்து செயல்பட்டிருந்தால் வேற விதமாக அது போயிருக்கும். ஆனால் 2-3 மாத காலமாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று இருக்கு. இன்னும் அதற்கு ஒரு சரியான தீர்வு வராத காரணத்தால் இப்பொழுது இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் இந்த விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் நாட்டின் ஜனநாயகம் கேள்விக்குறியாகிவிடும் என எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடியில் திமுக கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திமுக மகளிர் அணி செயலாளர் கனிமொழி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்த கனிமொழி வரும் மக்களவைத் தேர்தலை போர்க்களமாக நினைத்து போராட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். நாட்டில் தலித்துகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என குற்றம் சாட்டிய கனிமொழி, வாக்குறுதியை நிறைவேற்றாத பாஜக மத்தியில் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாட்டின் ஜனநாயகம் கேள்விக்குறியாகிவிடும் எனவும் குறிப்பிட்டார். சகோதரிகள் மீது இந்துக்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்துக்களை மட்டும்தான் நாங்கள் பாதுகாப்போங்கிறாங்க. அவர்களையாவது பாதுகாக்கிறாங்களா? இல்லை. தலித் சகோதரர்கள் மீது ஏவப்பட்ட நாடெங்கும் ஏவப்படக்கூடிய வன்முறைகள் என்ன? குஜராத்தில் என்ன நடந்தது? ஆட்சிக்கு வந்தவுடன், பிஜேபி ஆட்சிக்கு வந்தவுடன் அங்க என்ன நடந்தது? அங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் எல்லாம் தெருவில் வந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக போராட வேண்டிய ஒரு நிலை. வரும் மக்களவைத் தேர்தலில் நெல்லை தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க வலியுறுத்தி காங்கிரஸ் தொண்டர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஏப்ரல் 18ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தொகுதி பங்கீட்டில் தீவிரமாக இறங்கியுள்ளனர். இந்நிலையில் நெல்லை காங்கிரஸ் கட்சியின் பாரம்பரிய தொகுதி என கூறி அதனை காங்கிரசுக்கு ஒதுக்க வலியுறுத்தி தொண்டர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். கொடைக்கானலில் வழிபாட்டு தலங்களுக்கு சீல் வைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பள்ளிவாசலில் கருப்பு பேட்ச் அணிந்து வழிபாடு நடத்தப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் விதிமீறிய கட்டிடங்களுக்கு சீல் வைக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து பல கட்டிடங்களுக்கு சீல் வைக்கப்பட்டது. இந்நிலையில் வழிபாட்டு தலங்களுக்கு சீல் வைக்க உள்ளதாக வந்த தகவல் கிடைத்துள்ளது. இதன் காரணமாக முஞ்சிக்கல் பகுதியில் உள்ள பள்ளிவாசலில் 200க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கருப்பு பேட்ச் அணிந்து வழிபாடு நடத்தி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். மாயாவதி பிரதமராக வேண்டும் என நடிகரும் ஜனசேனா கட்சித் தலைவருமான பவன் கல்யாண் தெரிவித்துள்ளார். ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் பகுஜன் சமாஜ் கட்சியும் ஜனசேனா கட்சியும் கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொள்கின்றன. லக்னோவில் இதற்கான உடன்பாட்டில் பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் மாயாவதியும் ஜனசேனா தலைவர் பவன் கல்யாணும் கையொப்பமிட்டனர். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய பவன் கல்யாண், மாயாவதியை நாட்டின் பிரதமராக்குவதற்கு தனது கட்சி பாடுபடும் என தெரிவித்தார். இதேபோல பவன் கல்யாணை ஆந்திரத்தின் முதலமைச்சராக தான் விரும்புவதாக மாயாவதி தெரிவித்தார். நாடு முழுவதும் 89 கோடியே 87 லட்சம் வாக்காளர்கள் உள்ளதாகவும் அவர்களில் 19 வயதுக்கு உட்பட்டவர்கள் மட்டும் 1.5 கோடி பேர் உள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு 2019ஆம் ஆண்டின் வாக்காளர் பற்றிய புள்ளி விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதில் நாடு முழுவதும் 89 கோடியே 87 லட்சம் வாக்காளர்கள் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர்களில் ஆண் வாக்காளர்கள் 46 கோடியே 70 லட்சம் பேர், பெண் வாக்காளர்கள் 43 கோடியே 17 லட்சம் பேர். தேசிய அளவில் மொத்த மக்கள் தொகையில் 63 விழுக்காட்டினர் வாக்காளர்களாக உள்ளனர். 1000 ஆண் வாக்காளர்களுக்கு 958 பெண் வாக்காளர்கள் என்கிற விகிதத்தில் உள்ளனர். தமிழகத்தில் மொத்தம் 5 கோடியே 91 லட்சம் வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் ஆண் வாக்காளர்கள் 2 கோடியே 92 லட்சம் பேர்,
பெண் வாக்காளர்கள் 2,98,00,000 பேர். தமிழகத்தின் மக்கள் தொகையில் 73 விழுக்காட்டினர் வாக்காளர்களாக உள்ளனர். தமிழகத்தில் 1000 ஆண் வாக்காளர்களுக்கு 1021 பெண் வாக்காளர்கள் என்கிற விகிதத்தில் உள்ளனர். அருணாச்சல், ஆந்திரம், கோவா, கேரளம், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகிய 9 மாநிலங்களில் மட்டுமே ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகம் பேர் உள்ளனர். தாம்பரம் அருகே குடும்ப தகராறு காரணமாக கணவன் மனைவி தீக்குளித்ததில் கணவன் பரிதாபமாக உயிரிழந்தார். மனைவி உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குடுவாஞ்சேரி பகுதியை அடுத்த ஆதனூர் பகுதியைச் சேர்ந்தவர் முகமது ரியாஸ். இவரது மனைவி தமிழ்ச்செல்வி. இருவரும் காதலித்து மதம் மாற்றி கலப்பு திருமணம் செய்து கொண்டுள்ளனர். திருமணமாகி 4 ஆண்டுகள் ஆன நிலையில் குழந்தையின்மை காரணமாக இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்படும் என கூறப்படுகிறது. இந்நிலையில் நள்ளிரவில் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் இருவரும் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதில் கணவன் முகமது ரியாஸ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் உயிருக்கு போராடிய நிலையில் இருந்த தமிழ்ச்செல்வியை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். முகமது ரியாஸின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.